வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜஸ்ட் ஹிந்தி. நம்ம ஹிந்தியில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்களுக்கு பாரக்கடி பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? அதில் த வரிசை எழுதிட்டு இருக்கோம் இப்போ. ஓகேவா? அதில் THA த, THHA த, DHA த, இந்த 3 எழுத்துக்கு முடிச்சிருக்கோம். சரியா? வாங்க இந்த வீடியோவில் அந்த வரிசையில் வரக்கூடிய அடுத்த எழுத்துக்கு பாரக்கடி எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, த வரிசையில 3 எழுத்து எழுதி முடிச்சிருக்கோம். 4வது வரக்கூடிய எழுத்து என்னது? DHHA த. போன தடவை பார்த்தது DHA. 3வது எழுத்தா வரக்கூடியது DHA. அதுக்கு அடுத்த எழுத்து DHHA. DHHA த. அதாவது ஒரு H அதிகமா வந்திருக்கிறதுனால கொஞ்சம் அழுத்தமா சொல்லணும். த எப்படி போட்டோம்? இப்படி ஒரு சுழி மாதிரி ஆரம்பிச்சு இப்படி 3 ரிவர்ஸ்ல போட்டு மேல போய் கீழே வந்து இதுக்கு மட்டும் தலைக்கோடு போட்டோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த ஒரு சுழி மாதிரியோ ஒரு முட்டை போட்டு ஆரம்பிக்கிற எழுத்துக்கள்லையோ வந்து தலைக்கோடு அந்த இடத்துல டச் ஆகாது. அந்த நெட்டுக்கோடு என்னவோ அதுக்கு மட்டும்தான் தலைக்கோடு. ஓகேவா? த. நெக்ஸ்ட் DHHAA தா. தா எழுத்து ஒரு தொணக்கால், இது ரெண்டுக்கும் கோடு தா. அடுத்தது DHHI தி, குரில் தி. எழுத்து இந்த வந்து தொணக்கால் வந்து எழுத்துக்கு முன்னாடி பிளேஸ் ஆயிடணும். இப்போ நம்ம இந்த வரிசையில் 2வது தானாக்கு இதே மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல தலைக்கோடு வராது அப்படிங்கும்போது நம்ம குறில் போடும்போது இதுக்கு தனியா இந்த இடத்துல விட்டுட்டு இதுக்கு தனியா போடணும். தி தி DHHEE தி தி. எழுத்து முன்னாடி வந்த தொணக்கால் எழுத்துக்கு அடுத்து வந்துடணும், சேர்த்து கோடு போட்டுடலாம். ஸோ இது 2 கோடு சேமாக வந்துருச்சு இல்லையா? அதனால இப்போ இதை டச் பண்ண வேண்டிய வேலை இல்லை. அதனால நம்ம சேர்த்து கோடு போட்டுடலாம். தொணக்கால் வந்து எப்பயுமே கோடோட வரக்கூடிய எழுத்துக்களுக்கு அந்த கோடு என்ன லெவலில் நம்ம நிப்பாட்டுறோமோ அதே லெவலில் தான் அந்த தொணக்காலும் வந்து நிற்கும். ஓகேவா? தி. நெக்ஸ்ட்டு து. து எழுத்துலேருந்து அதோட கோடுலேருந்து நம்மளை பார்க்க ஒரு சுழி, இங்கே தலைக்கோடு து து. நெக்ஸ்ட் தூ. தூ தூ எழுத்து குறில் நம்மளை பார்க்க நெடில் ஊனா சவுண்ட் இப்படி இப்படி வெளியில போகணும். தூ. ஓகேவா? அ ஆ இ ஈ உ உ ரு. ஸோ ஸ்பெல்லிங் த்ரூ த்ரூ த்ரூ. எழுத்து ஊனா இப்படி, ஊவனா இப்படி, ருனா இப்படி சின்னதா சி மாதிரி த்ரூ. நெக்ஸ்ட் DHHE தே தே. எழுத்து மேலேயே ஒரு கொம்பு தே தே. ஸோ ஏனா சவுண்டுக்கு எழுத்து மேலேயே ஒரு கொம்பு. இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன வரும்? ஐ தை தை. ஏனாவுக்கு எழுத்து மேலே ஒரு கொம்பு அப்படின்னா ஐயனா சவுண்டுக்கு எந்த எழுத்து எழுதினாலும் அந்த எழுத்து மேலேயே 2 கொம்பு. எழுத்து மேலேயே 2 கொம்பு, தலைக்கோடு தை. இப்போ தலைக்கோடு எங்கே போட்டாலும் இந்த இடத்த டச் பண்ணாமல் தான் போடணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல தலைக்கோடு வரக்கூடாது. தை. ஸோ நெக்ஸ்ட்டு தோ. தோ எழுத்து. ஸோ ஓ சவுண்ட் வந்துருச்சு. அப்போ என்ன செய்வோம்? ஒரு தொணக்கால் ஒன்று சேர்த்து அந்த தொணக்காலில் ஒரு கொம்பு போடுவோம். தோ தோ. அ ஆ இ ஈ உ உ ரு ஏ ஐ ஓ. அடுத்தது ஔ தௌ தௌ. எழுத்து ஒரு தொணக்கால், இந்த தொணக்கால்லையே 2 கொம்பையும் பிளேஸ் பண்ணிடுவோம். தௌ தௌ. தம். அடுத்தது அம் சவுண்ட் இல்லையா? ஸோ தம். எழுத்து தலைக்கோடு மேலே புள்ளி தம். ஸோ அம்முக்கு அடுத்து அஹ. ஸோ இதுக்கான ஸ்பெல்லிங் தஹ தஹ தஹ. எழுத்து தலைக்கோடு சைடில் 2 புள்ளி, சைடில் 2 புள்ளி. ஓகேவா? தஹ. ஸோ உச்சரிப்பு இன்னொரு தடவை பார்ப்போம். த धा தி தி
து, து, த்ரு, தே, தை, தோ, தௌ, தம், தஹ. இப்போ இதுக்கான பேசிக் ஸ்பெல்லிங் என்னது? இந்த எழுத்துக்கான பேசிக் ஸ்பெல்லிங் DH, அதோட இன்னொரு H வருது இல்லையா? ஸோ எல்லா இடத்துலையும் பேசிக் ஸ்பெல்லிங் அதே தான் வந்து நம்ம எவ்ரி லெட்டருக்கும் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம், அதாவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நம்ம தாவரிசையில் இருக்கக்கூடிய 4வது த அப்படிங்கிற எழுத்துக்கும் பாரக்கடி எழுதி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த வரிசையில் வரக்கூடிய சிங்கிள் லெட்டர் ஒன்று இருக்கும். ஓகேவா? அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிற போற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ எல்லா பொருளுமே வந்து கிட்டத்தட்ட மோஸ்ட்லி வந்து பேக்கெட் ஐட்டம் தான் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது வீடுகளில் மசாலா பொடி திரிச்சு 6 மாசத்துக்கு யூஸ் பண்ண அந்த இது போய் இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி, இன்ஸ்டன்ட் குழம்பு பொடி, பால், தயிர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்ம பேக்கெட்ல வாங்க படைப்போம் இல்லையா? இந்த எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்காங்க இல்லையா? அதாவது அந்த பொருள் வந்து காலாவதி ஆகுற தினம், அதாவது தயாரிச்ச தினம் ஒன்று போடுவாங்க, அந்த டேட் ஒன்று. அப்புறமா இவ்வளவு நாளுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தகவலும் அந்த பாக்கெட்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா? சோ அதை வந்து நம்ம பார்த்து வாங்குறது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்றோம். இப்போ மசாலா பொடி, சாம்பார் பொடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல திரிச்சு வைக்கிறோம். சோ 3 மாசத்துக்கு திரிச்சு வைக்கிறோம் அப்படின்னா அந்த 2வது மாசம் எண்டுல வண்டு வச்சிரும். அது உண்மைதான் இல்லையா? ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அது அதோட குறிப்பிட்ட நாளுக்குள்ள அது கெட்டு போகவும் செய்யணும். அப்பதான் அது வந்து ஒரிஜினலா இருக்குன்னு அர்த்தம். சோ கெடாமையே இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? கெடாம இருக்கிறதுக்கு ஏதாவது சேர்க்கணும். சோ அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. என்னென்ன சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை தகவல்கள், கட்டுரைகள், ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய படிச்சாலும் காலையில அவசரத்துக்கு கை கொடுக்கறது இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இப்போ வந்து நம்ம எக்ஸ்பைரி டேட் பார்த்து ஏன் வாங்கணும் அப்படின்னா, அந்த பொருள் வந்து உற்பத்தியாகி உடனே மார்க்கெட்டுக்கு வந்து உடனே வந்து கிடைக்க போறது கிடையாது. இப்போ நேத்து அரைச்ச பொடி உடனே மறுநாளே நம்ம கைக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்க போறது கிடையாது. அது வந்து அந்த டீலர்ஷிப் கொண்டு வந்து வர்றது, லோடு இறக்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1 மாசம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அது போக அந்த பேக்கெட்ல ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நம்ம பார்த்து வாங்கும் போதுதான் நம்மளுக்கு சரியான பொருட்கள் கிடைக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய கடைகள்ல வந்து அந்த மாதிரி ஸ்டாக்கை தள்ளி விடுற வேலைகளும் இப்போ வந்து நடக்குது. அதுக்கு வந்து சமீபத்துல நானே வந்து மோத்துக்கு போடுற பூசு மஞ்சள் பொடி வந்து பேக்கெட் வந்து வாங்க போயிருந்தேன். நான் ஒரு பர்டிகுலர் பிராண்டு தான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்றேன். ஸோ அதை சொல்லி கேட்கும்போது அவங்க வேற ஒரு டப்பா ஒதுக்கி கொடுத்தாங்க. ஸோ இது வேண்டாம், எனக்கு அந்த மஞ்சள் பொடி பாக்கெட் இருக்கா அப்படின்னு கேட்டோடனே தேடி எடுத்து, கடையில வேலை பார்க்குற பொண்ணை தேடி எடுத்துலாம் கொடுக்க சொன்னாங்க. ஸோ கையில வாங்கும்போதே தெரிஞ்சிருச்சு ரொம்ப பழைய பாக்கெட்டா இருந்தது. அது ஒண்ணுதான் இருந்தது போல. வாங்கினோடனே அந்த மாதிரி பார்த்தா மஞ்சள் பொடி பாக்கெட் அந்த கம்பெனிக்காரங்களே வந்து 6 months கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சு அந்த பொருள் தயாரிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ அப்போ கேட்டேன், என்னங்க, கடைக்காரத்தை கேட்டேன், என்னங்க 1 year ஆயிடுச்சு அப்படின்னு. மோத்துக்கு போடுறது தானே, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் வேண்டான்னு கொடுத்துட்டு வந்தேன். சில கடையில சொல்றாங்க, தயிர் தானக்கா அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, பால் தானக்கா காசுனீங்கன்னா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து அது நம்மளுக்கு ரொம்ப கெடுதி. நம்ம வெளியில யூஸ் பண்றதாகட்டும், உள்ளக்க சாப்பிட்றதாகட்டும், நிச்சயமா வந்து கெட்டு போன பொருள் அப்படிங்கிறது கெட்டு போன பொருள் தான். ஸோ தொடர்ந்து வந்து அந்த எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கறத பார்த்து வாங்குவோம். இப்போ நம்மகிட்ட செல்லாத ஒரு 500 ரூபா தான் இருக்கு அப்படின்னு கொடுத்தா அவங்க வாங்கிடுவாங்களா? அது மாதிரிதான் கடைக்காரங்க சொல்றாங்க, இந்த பாக்கெட் தான் இருக்கு, இதை வாங்கிக்கோங்க. நம்மளுக்கு தேவையான பொருளை வாங்குறதும் சரி, அந்த எக்ஸ்பைரி டேட் பார்த்து சரியான தரத்துல இருக்கு அப்படின்னு பார்த்து வாங்குறதும் நம்மளோட உரிமை. ஸோ தொடர்ந்து விழிப்புணர்வுடன் இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிருங்க. ஈஸியா படிங்க, எளிதா பேசுங்க. இந்த நாளும் இனிய நாளே.